வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிபோவது நிச்சயம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் போட்டியிட்டாலும் சரி, பிற தொகுதியில் போட்டியிட்டாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோவது நிச்சயம். வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை, டெபாசிட்டை தான் இழப்பார் என்றும் தற்பொழுது அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். மக்களை ஏமாற்றலாம், தொண்டர்களை ஏமாற்றலாம், பதவியிலும் அமரலாம் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார். அதை அனைத்தையும் முறியடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்கு மக்களும் அதிமுகவின் தொண்டர்களும் தயாராகிவிட்டார்கள் என்றும், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலேயே இதற்கான ரிசல்ட்டை கொடுத்து விட்டார்கள். இனியும் அதிமுக ஒருங்கிணையாமல் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் செயல்பட்டால் அது அதிமுகவின் தொண்டர்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது எம்எல்ஏ பதவி அவரிடம் இன்னும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும். அதற்கு பிறகு அவர் ராஜினாமா செய்ததுடன் அதிமுகவில் உள்ள அரசியலிலும் அவர் முழுமையாக விரட்டியடிக்கப்படுவார் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர் திருப்பமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். நான் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் டெபாசிட்டை இழக்காமல் இருந்ததற்கு காரணம் மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கைதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் வேட்பாளரை வெற்றியடைவதற்காக பணப்பல புழக்கத்தை செய்தும் அவர் தோல்வியடைய வைத்தது, டெபாசிட்டை இழக்க வைத்தது ராமநாதபுரம் மக்கள். அதே நிலைமைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அமையும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் வெற்றியடையும் என்று வைத்திலிங்கம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாட வேண்டும், அது குடும்ப கட்சியாக மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதை மக்களும் தொண்டர்களும் முறியடிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்கடிக்கப்படுவார். அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம். அதற்கு பிறகு அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய தலைமையை நாங்கள் உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது நடக்குமா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.